நீதிமன்றத்தினால் எதற்காக வருகிறார்கள் ஏழைகள்? சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ஆனால் நீதி வழங்க வேண்டிய நாள் சாட்சி இல்லாத காரணத்தினாலே சொந்தக்காரன் சாட்சி செல்லாது என்று சொல்லிவிட்டேன். தன் தங்கைக்காக நீதி கிடைக்கும் என்று வந்த அந்த ஏழை நீதி கிடைக்காத காரணத்தினால் மனநொந்து வயதறி எனக்கு சாபம் விட்டு போகிறாரே, அவர் கொடுத்த சாபம் எனக்கு வலிக்குமா? நான் இழந்து நாட்டு மக்களை புரிந்து என் மனைவி மக்களை புரிந்து அனாதையாக போவேன். அந்த ஏழை கொடுத்த சாபம் எனக்கு வலிக்குமா? அழக்கூடாது. நீங்கள் நான் இருக்க வரை நீங்கள் அழக்கூடாது. ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு பழிக்க போகிறதா? அமைதியாக புறப்படுங்கள். உனது நாட்டையும் உனது வீட்டையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் இருக்க வரை உனக்கு என்ன கவலை? அனைவரும் புறப்படுங்கள். சபை கலையட்டும். எதற்காக என்ன வழிமடக்குகிறாய்? என்ன காரணம்? என்னோட பேசி கொண்டு வர புறப்படுகிறேன். சொல்றத கேளு. வேணாம். இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சொல்லு மாமாவை பத்தி. நாய் மாமா. ஆமா, இந்த மாபெரும் சபையை எதற்காக கலைக்க வேண்டும்? என்ன காரணம்? அனைவரும் பேசி முடித்து விட்டோம். சபை கலந்து விட்டது. இதை கேட்பதற்கு நீ யாரடி? புறப்பட அமைதியாக சென்று விட்டேன். இந்நாட்டு அமைச்சர் யார் சொன்னது? கதையில அது மாதிரி அப்படி சொல்லு. அனைவருக்குமே தெரியுமே. இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். அமைச்சர் செய்திருப்பாரா? உண்மைதான். அமைச்சர் செய்ததை கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவன் செய்த தவறை முடிவெடுப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே, அது செவிகுடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியார், கீழே ஆகாயவாணியார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். சொல்லுவேன். போய் கொஞ்சம் பேர் குடிடா குடிடா. அம்மா யாரும் ஏன் வாட்டர் தண்ணி வச்சுக்கணும்? இளவரசி மன்னிக்க வேண்டும். அமைச்சருக்கு இந்த பழக்கம் உள்ளது. குற்றத்தை வந்து ஒழிச்சுக்கிறான். இது ஒரு பெரிய குற்றமா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். பொழுது வெளியே வரைக்கும் வேஷம் ஆடாதே, பொழு பங்கு வாங்கி போட்டு தார போட்டு கேட்டா அவன் முட்ட தாமலாம். இந்த கொலையை நான் செய்யவில்லை. மீண்டும் மீண்டும் உரைக்கிறேன். என்னை பத்தி தவறாக பேசுகிறேன். நான் நினைத்தான் இந்த நாடு என்ன தெரியுமா உனக்கு? சிறிய பெண் தெரியாம பேசி இது பணங்காட்டு நரி. சலசலப்புக்கு அஞ்சாது. எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. பிள்ளக்காய் அவரக்காய் புடலங்காய். அது என்னடா பிள்ளைக்காய்? சாரை கட்டு போறேன். என்ன ஒரு ஆணவம் பார்த்தாயா? ஒரு பொட்ட சிரிக்கி ஒன்றரை ஆம்பளை மேல மேல நின்னுங்கிறோம். ஒரு பொட்ட சிரிக்கி இன்னும் ஆணவம் தான். ஒன்றரை ஆம்பளைக்கு பேசுகிற பார்த்தாயா? ஆமா, அதுக்கிட்டோம். யார் ஒன்றாமல? ஒண்ணு யாரு அறையாரு? நான் ஒரு ஆம்பளை, நீ ஆறு ஆம்பளை. இல்ல, நான் தான் ஆறு ஆம்பளை, நீ தான் ஒரு ஆம்பளை. நீ ஆறு ஆம்பளையா? ஒரு பொட்ட சிரிக்கு இளவரசியாக இருந்தாலும் அமைச்சர் நின்று கொண்டிருக்கிறார். கால மேல காலை போட்டு காலாட்ட காலாட்டதானே பண்ணும். இளவரசி சொல்வதற்க வந்துகிறார் பாரு. மயிலுக்கு போர்வ போட்டு
பவுடர்லாம் கழிச்சிட்டு வந்துக்கிறாரு இப்போ அடுத்த சிவன் சாப்பிடுறதுக்கு. ஏய் வர்றா டேய் யுவராஜ் ஐயா என்ன சொம்ப முடி சொல்றான் என்ன செய்யறது? ஓ அது என்ன செய்யணும் சொல்ற? அம்மா நீ சொல்லுமா போடுறா சொம்ப ரொம்ப போடவா சொம்ப கீழே எடுத்து வை ஏய் சம்பளம் வாங்குறது எங்களாண்டு சாப்பிடுறது எங்களாண்டு மடி மேலே படுக்க வச்சாரு நானு அவளுக்கு ஒத்து ஊதுறேன். ஆமா நீ சம்பளம் கொடுக்குற மடி மேல எதுக்கு படுக்க வைக்க பாய்ச்சா கொடுக்கும் டெய்லி வேலை கொடுப்பான் இன்னைக்கு கொடுக்கல அதான் இங்க வந்துட்டேன். வீதி இருந்தா அடிப்போல கறந்து ஒத்து கொண்டு ஏய் என்னடா மறுக்கிற? என்ன என்ன மச்சான் மறந்துடா டேய் என்னடா என்னன்றா மச்சான் வரடா ஏய். மச்சான் வரடா டேய் மச்சான் அடிக்க போறடா டேய் கைக்கு போறடா டேய் டேய் வாடா இளவரசி இவ்வளவு இருக்க கூடாது. திரும்ப பேசுறேன் திரும்ப இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுற வாங்க உக்காந்து ஒண்ணுக்கு பேரு உனக்கு மாத்தனா நின்னுக்கு பேரு எங்களுக்கு அம்மா அப்படியா இளவரசி விளையாட்டு வினையாக முடிந்து விடும். எனக்கு காயில உங்களுக்கு சின்ன பொண்ணுன்னு பாக்குறோம் இல்லன்னா நடக்கிறதே வேற. நானும் சின்ன பையனு பாக்குறேன் இல்லன்னா இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உனக்கு முன்னாடி டாக்டர் முடிஞ்சுக்கிறேன். நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்ற? என்னடா கேட்கணும்? வந்தா உள்ள போய் பவுடர் தொலைச்சிட்டு பத்து போனாங்க. ஆமா என்ன முடிவாக என்ன சொல்ல போகிறேன்? டேய் டேய்யா இங்க வாடா இங்க. என்ன ஒரு டேய் வாடா முன்ன வாடா. உனக்குதா வெட்டி மோதன முடியறா. ஆமா இதோ இருக்கறானே இவன் யாரு இவன்? ஏவா இந்த பொறம்போக்கு பையன். ஏய் இந்த வாங்கி சொன்ன பையன். பொறம்போக்கா? இந்த பிச்சைக்கார பையன். ஐயோ கழுவுடா. அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா சகிக்குதா? பொறம்போக்கல போர் போட்டு போய்ச்சாச்சு. நான் கூட பேச இளவரசர் சொல்வதை கேள். மீண்டும் தவறு செய்கிறாய். நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு கேட்பது யாருமே கிடையாது. வாய முர்ரா டால்டா. அடி அம்மா பாமா இல்ல. அவன் டால்டா இருக்காங்கடா. டால்டா போட உடம்புக்கு ஆகாதுடா மச்சான். இந்த மச்சான் நிக்கிறீங்க. எவ்வளவு மதிக்கறாவ. மழை வர பாக்குது. பூரி வர. டேய் ஆமா என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஏய் பைத்தியமா இல்ல சைக்கோவா? செஞ்சிடும் நாங்க. என்னத்த செய்ய போறீங்க? நானும் ஒண்ணு சத்தியம். டேய் அதாவது அதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்து காட்டடா. உதாரணம் எடுத்து எக்ஸாம்பிள். என்னடா அவன் எடுத்துக்காட்டீங்க? என்னடா? ஒண்ணுல வஜாரா. என்னடா? ஐயோ ஒண்ணுல வஜாரா. அந்த பையன் வாடா கேளு. கேளு. டேய் கன்னிவை எப்படி கண்ணை காக்கிறதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை அல்லவா? ஆனா அமைச்சர் இருக்கிறாரே பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார். மாபெரும் சரல் இவனுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசணும். என்னடா கடைசியா என்னதான் சொல்ல வரேன்? டேய் என்னடா பண்ண போறீப்பா? டேய் கத்த முடியாது. என்ன சிரிக்கிறா? பைத்தியங்க நாங்க. அதான் தெரியுமே. கீழ்பாகத்துல இருந்து ஓடியாட்டோம். ஏய் இப்பொழுது ஒன்று கூறுகின்றேன். தர்மத்தின் மாவுதன்னை சூதுகவும் சூத்து கைவமா. சூதுகவும் சொல்கிறேன். தர்மத்தின் வாழ்வதன்னை சூது கவும். மீண்டும் தர்மமே வெல்லும். டேய் இன்று தப்பித்துள்ளார் என்றால் நாள் நிச்சயமாகி என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படுவார். அப்பொழுது உனக்கு தகுந்த ஓடி
அம்மா எங்க இருக்கிறாங்கடா? ஐயா சத்தியமா நானே வந்து இதெல்லாம் பண்ணலைங்க. ஐயா சத்தியமா நானே. சம்பளம் யார் கொடுத்தது? ஐயா சம்பளம் யார் தரது? நீங்க தான். ஐயா சிறு துரும்பா இருந்தாலும் பல்குத்து உதவும். குண்டுகோல் இல்லாத இவன் வர மாட்டான். உண்மைதாங்க. சொல்லி கொடுத்தது யார்? எங்க வாத்தியாரு. யார் வாத்தியார்? கிட்ட அவரு அவர் பார்த்து உன்னை விட்டு விடுகிறேன். அவரோட சொல்றாங்க. வாங்க ஐயா வாஜார் ஐயா எப்ப வேஷம் போடுவேன் கேட்கலாமா? நாட்டு அமைச்சரை பார்த்து அவன் எம்மா உண்ட பையன் ஆடான்றான் போடான்றான் கேட்கலாமாடா? நாட்டு அமைச்சர் வாழ்க. நாட்டு அமைச்சர் வாழ்க. நாட்டு அமைச்சர் வாழ்க. பல பேர் மத்தியில் இந்நாட்டு அமைச்சர் வாழ்க. ஐயா அமைச்சர் வாழ்க. அண்ணாதோர் அண்ணா சிசியனா ஆவண வாடி இருந்தேன். ஒரு பொட்டை சிரிக்க என்னை பார்த்து ஆணுத்துல பேசுகிறாள். அவளுக்கு தண்ணி என்ன ஆணவம் பார்த்தாயா? பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க ஒரு பள்ளத்தை எடுத்தா வேட்டை காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா மறு விளக்கு எரியும். ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா நம்ம தாலி ராமாயணத்திலே மகாபாரதத்தில் சகுனி. இனிமேலும் இந்த கதைக்கு நீ தாண்டா. ரெண்டு பேருமே கிடையாது. இந்த நல்ல நேரத்திலே நமது தொழிற்பேடு கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நடராஜ் என்று சொல்லக்கூடிய கலை நண்பர் இந்த அழகான வேலையிலே ரூபாய் 25 ரூபாயை 25 லட்சமாக வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கி ஐயா அவர்களுக்காக மனமாக என் கணவரை உழைத்திருக்கின்றார். நாளை காலை வெள்ளிக்கிழமன்று என்னுடைய மகன் மதன் குமாரனுக்கு இந்த நாட்டை மணிமணி சூட்டி வைப்பதாக என்று உழைத்திருக்கின்றார். என்னுடைய மகள் மகேஸ்வரி அவளுக்கோ பிறந்த நாள் விழா. இந்த விழாவும் ஒற்றுமையோடு ஒரே நிலையில் நடக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு என்பதை காண முடியாது. நான் பெற்றெடுக்கவில்லை என்றாலும் வளர்ப்பு மகளாக இருக்க வேண்டிய அவளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும். மகனுக்கு இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும். இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் இதுவரை என்ன சந்தோஷம். சந்தோஷமாக இந்த அரண்மனையை ஆடி பாடி வகித்து விழாவை கொண்டாடலாம். நவராத்திரி சிவராத்திரி
நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம்! இந்த அரண்மனையிலே விழாவை கொண்டாட வேண்டும் என்று அளவடைந்து எனக்கு ஆசை தோன்றிவிட்டது. சந்தோஷமாக இந்த அரண்மனையிலே ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே என்னுடைய கரத்தாலேயே அவனுக்கு பால் கொடுப்பது வழக்கம். இதனால் வரை காணவில்லை, எங்க சென்று விட்டான் என்று புரியவில்லை. அவனுக்கு பால் கொடுத்தே ஆக வேண்டுமே. சரி சரி, இந்த அரண்மனை முழுவதும் தேடியே பார்க்கலாம். மகனே ராஜா, அம்மா மகேஸ்வரி, என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா உனக்கு? என்னம்மா? வெடிந்தால் வெள்ளிக்கிழமை உனக்கோ பிறந்த நாள் விழா, உடைய அண்ணனுக்கு மணிமணி தூட்டு விழா. மனோர்மணி, நம்முடைய மகனுக்கும் மகளுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் என்று என்னிடத்தில் எடுத்து வந்திருக்கின்றார் என் நாட்டு மன்னர், என் கணவர். அதன் பிரகாரம் விழாவை கொண்டாட வேண்டும். இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாயா? என்னம்மா இது? பால் கொண்டு வந்திருக்கு. யாருக்கு? அண்ணனுக்கு. யார் கொடுக்க போறது? நான் தான். நீங்களா? இன்று அண்ணனுக்கு பால் நான் கொடுக்க. என்னது? ஆமாம்மா. இன்று நீ கொடுக்கிறியா? ஏண்டி, காலையில எழுந்த உடனே தினந்தோறும் இவரு கருத்தாலே பால் அருந்துவது வழக்கம். என் மகனுக்கு நான் கொடுப்பது. ஆனால் என்று புதியதாக நீ உரைக்கின்றாய், நான் கொடுக்கிறேன். வாங்குவனா? நிச்சயமா குடிப்பேன். சரி, தவறாம கொடுத்துட்டா சரிதான். உன் உடன் பிறந்த அண்ணன், அவனுக்கு பால் கொடுக்கணும். மறந்துட்டு பாரு. நான் வரேன். என்னுடைய தாய் விருத்தவன் அண்ணனுக்கு பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா, இந்நாட்டு இளவரசுக்கு மணிமுடி சுட்டு நடக்க போகிறதா? நடத்த விடுவேனா? இந்த மணிமுடி சுட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி அவள் மகனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். இன்று மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எடுத்து செல்வாள் பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து பழி அவள் மீது சுமத்துகிறேன். இப்போதே விஷத்தை கலந்து விடுகிறேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டு அன்னை காணவில்லையே. அண்ணா, மணிமலை சுட்டு விழா என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வரலாம். இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன. உடல் மட்டுமே கருப்பு, ஆனால் உயரம் என்றும் சிவப்பு. ஒருவை நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. ஆஹா, நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டுமே அப்பா. ஆமா. என்னம்மா, எங்கதான் போறீங்க? எங்கதான் வரீங்க? நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து வரமா? என்னம்மா காரணம்? அப்படியா? ஆ, அண்ணா, விடுந்தால் வெள்ளிக்கிழமை உண்மைதான். உங்களுக்கு மறுபடி சுத்த விழா. ஆமாம்மா, எனக்கு பிறந்தநாள் விழா. இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று. தந்தை உரைத்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது ம். அண்ணா. அனைத்திலும் காலையில் எழுந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்தது வழக்கம் அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வழக்கம். என்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படியாகட்டும், குடுமா. குடிங்க. தங்கா பால் குடிக்க போறமா? குடிங்க. ஐயோ, தங்கா.
மறந்தே போய்விட்டம்மா. இன்னும் காலையில இருந்து நான் குளிக்கவே இல்லம்மா. நான் குளிச்சுட்டு பால் குடிக்க என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் விழா நகர்விட வந்து கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்கள் சந்தோஷமாக ஆரவாரமாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கோ தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை. தண்ணீர் மகளே மகேஸ்வரி, நம்ம தரும வைக்கிற கருத்துல என்ன? அப்பா அண்ணனுக்காக பால் கொண்டு வந்த பால் எடுத்துக்கிறியா? சரிம்மா, நல்ல நேரத்துல அப்பாவுக்கு பால் வாத்துட்டேன். அண்ணனுக்கு வேற பாலை கொண்டாந்து கொடு. இந்த பாலை எனக்கு கொடுமா. குடிங்க. சரிம்மா, போயிட்டு வா. ஆஹா